தர்மதுரை படத்தில் ஒரு சீன் வரும். காலேஜ் கோர்ஸ் முடிச்சுட்டு விஜய் சேதுபதி தனியாக நின்றுட்டுருப்பார். அப்போ தமன்னா அங்கே வருவாங்க. டாக்டர் தர்மதுரை, உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், ஆனால் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்பார். அப்போது தமன்னா கேட்பாங்க, அப்புறம் வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு. அதுக்கு தர்மதுரை சொல்வார், நீ நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்வார். நிஜமாகவே நிறைய அர்த்தம் பொருந்திய வார்த்தைகள் அது. நாம் நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்தில் எத்தனை பேர் நினைப்பாங்க. எத்தனை துரோகம், எத்தனை வன்மம், குரோதம், பழிச்சொல் எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த உன்னதமான உண்மையான அன்புக்கு நாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு உணர்த்திய படம் தான் தர்மதுரை. ஆமாம், இன்றைக்கி நாம் தர்மதுரை படத்தில் வர காதல் உளவியலை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள், காதலை கொண்டாடி தீர்ப்போம். மனித வாழ்வியல் 3 நிலை இருக்கு. முதலாவதா அன்பை அறிந்து கொள்வது அல்லது தேடிச் செல்வது. இரண்டாவதா இழந்த அன்பை நினைத்து ஏங்குவது. மூன்றாவதா வேறொரு அன்பு வந்து அந்த இழப்பை ஈடு செய்வது. முதலாவதா அன்பை அறிந்து கொள்வது அல்லது தேடிச் செல்வதை பற்றி பார்ப்போம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ சிருஷ்டி குடிச்சிட்டு தர்மதுரையை பார்க்க போகிறேன்னு போவாங்க. அப்போது தமன்னாவும் கூட போவாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிற பொண்ணு, அதுவும் குடிச்சிட்டு வேற இருப்பா. அந்த டைமில் சிருஷ்டி வேற ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணோட மனசு நோகாமல் இருக்க நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தர்மதுரை. உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணு தர்மதுரைக்காக காத்திருந்து ஒரு விபத்தில் இறந்தும் போயிடுறாங்க. இரண்டாவதா இழந்த அன்பை நினைத்து ஏங்குவது. அன்பு செல்வியாக நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷிடம் அன்பை தேடி போவார் தர்மதுரை. இந்த படத்தில் யாரையுமே குறை சொல்லவே முடியாது. தர்மதுரையோட அண்ணனும் தம்பியும் வந்து அன்பு செல்வியோட வீட்டில் சண்டை போட்டு போவாங்க. அப்போது அன்பு செல்வியோட அப்பா இந்த மாப்பிள்ளை வேண்டாமா அப்படின்னு சொல்வார். அப்போ அன்பு செல்வி தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து, அம்மா நான் அவரை மாமான்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அன்பு செல்வியோட உன்னதமான காதல் வெளிப்படும் தருணம் அது. உன்னை மட்டும் நான் ஏன் இவ்வளோ காதலிக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய காட்சி அது. காட்சிகள் நகர்ந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியோ வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் தர்மதுரை. அந்த நிலையில தான் சுபாவை சந்திப்பார். மூன்றாவதா வேறொரு அன்பு வந்து அந்த இழப்பை ஈடு செய்வது. சுபா தன்னை ஏமாற்றிய கணவனை பிரிந்து வாழப்போகிற பின் சொந்த குடும்பத்தால் சுய ஜாதியால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இருவருமே மீண்டும் ஒன்று சேர்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்றால் அவர்கள் முன்னாள் நண்பர்கள். இருவருக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. தர்மதுரையோட அம்மாவை நடித்த ராதிகாவை பற்றி யாருமே பேசலை. பொசுக்குன்னு ரோட்டில் போட்டு அடித்தாங்களே, திரும்ப அடித்தானா, ஏன் அடிக்கலை, என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லையிலே நின்றுச்சு என் குட்டி யானை. இந்த டயலாகை படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ஒரு அம்மாவோட அப்பாவித்தனம் என்னன்னு புரியும். லைஃப்பில் எப்போ எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறனோ அப்போ எல்லாம் சில படங்களை பார்ப்பேன். அப்போது எனக்கே தெரியாமல் ஒரு லேசான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்படிப்பட்ட படங்களை ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஒன்று தர்மதுரை. வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு சோகம், ஒரு வெறுப்பு, இல்லை ஒரு கோபம்னு ஒரு நிகழ்வை எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஆனால்
அதை அப்படியே மறந்துட்டு ஒரு நல்ல உணர்வோடு தொடர்ந்து வாழ இந்த மாதிரியான சில படங்கள் நமக்கு உதவுது, வாழ தெம்பு கொடுக்குது. உன் வார்த்தைக்கு முன்னால் என் வாழ்வே உன் பின்னால். இந்த படத்தை பார்க்காம விட்டவங்க தயவு செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையான ஃபீல் குட் மூவி. நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம்.